எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு சொல்லிட்டு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கும் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சமைத்து காமிக்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்திற்கு நல்லது, நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி கொடுக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா முக்கியமாக நமக்கு அல்சரோ வாய்ப்புண்ணோ இல்லை உடம்புக்குள்ள ஏதாவது ஒரு எரிச்சல் இருக்குன்னு வைங்களேன், அதற்கு மணத்தக்காளி கீரை குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த குழம்பை வாரத்தில் ஒரு நாளாவது செஞ்சு சாப்பிட்டோன்னு வைங்களேன், நமக்கு இது தொண்டை புண், அல்சர், கேன்சருக்கே நல்லது. ஏன்னா இதில் நம்ம இப்போ பயத்தம்பருப்பு சேர்த்து செய்ய போகிறோம். பயத்தம்பருப்புக்கே பார்த்தீங்கன்னா இந்த புண்களை ஆற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதில் இந்த மணத்தக்காளியும் சேரும் பொழுது நம்ம முன்னோர்கள் எல்லாம் பாருங்கள், இது நினச்சிருந்தா அவங்க வேற பருப்பு கூட சேர்ந்து செஞ்சுருக்கலாம். ஆனால் அந்த பயத்தம்பருப்பு கூட சேர்த்து செய்யணும், அதனால தான் நல்ல மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து செஞ்சுருக்காங்கல்ல. அதனால் ரெண்டுமே மணத்தக்காளியும் பயத்தம்பருப்பும் சேரும் பொழுது நமக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தரும், உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. நம் உடலில் இருக்கக்கூடிய எந்த வகையான புண், குடல் புண் கூட இதுல சரியாகும். அதைத்தான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன். அதாவது மணத்தக்காளி கீரை குழம்பு. அதற்கு தேவையான பொருள்கள் என்னென்னு முதல் நம்ம பார்த்துடலாம். மணத்தக்காளி கீரை கட்டு 1, அதை நல்லா ஆஞ்சுக்கோங்க, காம்பெல்லாம் எடுக்கக்கூடாது. நம்ம வெறும் இலைகளை எடுத்து ஆஞ்சு அதை 1க்கு 2 நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கையாலேயே பிச்சு போட்டுக்கலாம். இதில் பழுத்த இலைகள் இருந்தால் தயவு செஞ்சு அதை தூக்கி போட்டுருங்க. அது சேர்த்தோன்னா நம்ம வயிற்று கடுப்பு வரும், அதாவது பேதியாக வாய்ப்பு இருக்குது. குழந்தைங்களுக்கு அது ஒத்துக்காது, அதனால் நம்ம பழுத்த இலைகளை தூக்கி போட்டுருணும். இந்த கீரையை பாருங்கள், நான் ஆஞ்சு வச்சுருக்கேன். இப்போது ஒரு கட்டு தான் எடுத்திருக்கேன். அடுத்தது சிறுபருப்பு, அதாவது பயத்தம்பருப்பு, தோல் இல்லாதது. அதை 3 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்துக்கிட்டு 20லிருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஊற விட்டுருங்க தண்ணி போட்டு. பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயம் 20, தேங்காய் துருவல் 1.5 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் துண்டுகளாக நறுக்கியது 1, பொடியாக நறுக்கிய தக்காளி 1, பூண்டு பல் 4. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தவிர்த்துக்கலாம். சோம்பு 2 டீஸ்பூன். இந்த சோம்பு கூட பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய புண்களை ஆற்றும். 1/2 டீஸ்பூன் கடுகு, பாருங்கள் கடுகு இருக்குது. 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு. 2 வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் மேலே எடுத்திருக்கேன். ஏன்னா இப்போ கொரோனா வைரஸ் இல்லை, மஞ்சள் தூள் நிறையா சேர்த்துக்கணும், அதனால் எடுத்திருக்கேன். இந்து உப்பு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் சாதாரண உப்பு இருந்தால் அதை கூட பயன்படுத்திக்கோங்க, தேவையான அளவு. கடலை எண்ணெய் தேவையான அளவு. நான் கம்ப்ரெஸ்டு கடலை எண்ணெய் நம்ம viha.online கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ரொம்ப சுத்தமாக இருக்கும். நான் அதைத்தான் பயன்படுத்துவேன் எல்லாத்துக்குமே. இப்போ முதல்ல நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு வாணலி வச்சுக்கலாம். அதில் இந்த பருப்பு இருக்கு இல்லையா, நான் மேனுவலாகவே செய்கிறேன், குக்கரில் வேக வைக்கல. இந்த பயத்தம்பருப்பு ஊற வச்சுருந்தேன் இல்லை, அதை வேக போடுறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சுத்தமாக கழுவி வச்சுருந்தேன் அந்த தண்ணி, அதனால் கொட்டாமல் சேர்த்துக்கிட்டேன். அதில் தான் சத்து நிறையா இருக்கும். இதுலேயே நான் பூண்டு பற்களை சேர்க்குறேன், அப்புறம் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் தாளிக்கிறத விட இப்போ பார்த்தீங்கன்னா கிராமத்துலலாம் தாளிக்கிறத காட்டிலும் இந்த சின்ன வெங்காயத்தை பருப்பு வேக வைக்கும்போது போட்டுருவாங்க. ஏன்னா அது எண்ணெய் படும்போது சுருங்கி ஒரு மாதிரி ஆயிரும், அதோடைய தன்மை மாறிடும்னு. நானும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை இப்படி பருப்பு வேக வைக்கும்போது போட்டுருவேன். நிறைய பேர் அது தாளிக்கும் போது வதக்கி போடுவாங்க. அப்படி செய்கிறத காட்டிலும் இது ஆரோக்கியத்திற்கு நல்லது. இப்போது நம்ம மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்தது மிக்சி ஜாரில் தேங்காய் துருவலையும் சோம்பையும் போட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக மை போல் அரைச்சி வச்சுக்கலாம். இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பருப்பு எப்படி வெந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வெந்துகிட்டு இருக்கு பாருங்கள். நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் சீக்கிரத்தில் வெந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், பருப்பு பாதி வெந்திருக்கு, அதில் இந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளியும் குழஞ்சு பக்குவமாக இருக்கும். இன்னும் பருப்பு வேகலை பாருங்கள், கொஞ்சம் தான் வெந்திருக்கு. இன்னும் நல்லா வேகட்டும், நம்ம திரும்ப மூடி வச்சிடலாம். இப்போது நம்ம இந்த மூடி எடுத்து திரும்ப பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா உடஞ்சிருக்கு, நல்லா பூ மாதிரி வெந்திருக்கு. அந்த தக்காளியும் நல்லா கரைஞ்சிருக்கு இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மணத்தக்காளி கீரை அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது இது சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கீரையை போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சோம்பும் தேங்காயும், அதை ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும், பருப்பு கீரைலாம் ஒன்றா வெந்துடும், சரியாக பக்குவத்தில் வெந்துட்டு வரும். அதில் இப்போ நான் இந்த பச்சை மிளகாயை சேர்க்குறேன். முதவே சேர்த்துருந்தோன்னா நிறைய காரம் இறங்கியிருக்கும், அதனால நான் சேர்க்கலை.
இந்த குழம்பு வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த வாய்ப்புண் வயிற்றுப்புண் இல்லாதவங்க கூட சாப்பிட்லாம். அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம், எப்போவுமே வருமுன்னு காப்போம், அது நல்லது தானே. அதனால் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா எந்த ஒரு தொந்தரவும் வராது. நமக்கு அஜீரண கோளாறு இல்லை வயிற்றில் புண்ணு தொண்டையில் புண்ணு இதெல்லாம் வராமல் நம்ம முன்னாடியே காத்துக்கலாம். அதனால் வந்து இதை அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்ப மிக்சி ஜாரை கழுவிட்டு தண்ணியும் ஊற்றிக்கிட்டேன். இப்போ இதை நம்ம திரும்ப வேக விடணும். இது பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து கூட்டு டைப்லேயும் கொஞ்சம் கெட்டியாக செஞ்சு சாப்பிடுவாங்க. நான் இந்த கூட்டு ப்ளஸ் குழம்பு ரெண்டுக்கும் இடையில் ஒரு பக்குவத்தில் செய்கிறேன். அப்போ தான் நம்ம நல்ல சாதத்தில் ஊற்றி கூட சாப்பிட்லாம். கீரை சீக்கிரத்தில் வெந்துடும். அதனால் நம்ம இது இப்படியே திறந்து வேக விட்டுடலாம். பக்கத்து அடுப்பில் நான் தாளிக்கிறதுக்கு கரண்டி வச்சுருக்கேன். அது சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து கீரை குழம்புல உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இப்போது இந்த தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த கீரை குழம்புல கவனிச்சிங்களா நீங்கள், நமக்கு வந்து எண்ணெய் அதிகமாக பயன்படுத்தலை எதுலேயுமே. இன்னொரு விஷயம், இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கோம்ல, தேங்காய் சோம்பு, அதுவும் பார்த்திங்கன்னா வயிற்று புண்ணு வாய் புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. தேங்காய் பால் குடிக்க சொல்லுவாங்க பொதுவாகவே, வயிற்றில் புண்ணு வாயில் புண்ணெல்லாம் இருந்ததுன்னா, தொண்டையில் புண்ணெல்லாம் இருந்ததுன்னா. அதையும் எல்லாமே ரொம்ப மருத்துவ குணம் இதில் இருக்குது. நம்ம முன்னோர்கள் செஞ்சது அப்படியே ஆதென்டிக். இது பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க பாருங்கள். இப்போது நம்ம தாளிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு வெடித்து பருப்பு நல்லா செவந்துருச்சு பாருங்கள். இப்போது இந்த சிகப்பு மிளகா போட்டுக்கலாம். சிகப்பு மிளகா நல்லா செவந்ததும் அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ நம்ம இது குழம்புல கொட்டிக்கலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சுவை ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப நல்லது. இப்போது சாதத்தில் நம்ம இந்த குழம்பை கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். நான் தான் சாப்பிட போகிறேன். நான் சுவை பண்ணி சரியாக இருக்கான்னு தான் பார்க்கணும். அப்புறம் தான் தெம்பாக சொல்லுவேன், கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன்ல, நல்லா இருக்குது செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. இப்போது இது கூட வடை பக்கம் வச்சுட்டோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். போதும், இதுவே நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் நீங்கள் வடகம், அரிசி வடகம், அப்பளம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பொரித்து சாப்பிட்லாம். சுவையான மணத்தக்காளி கீரை குழம்பு ரெடி. இது நான் சொன்ன அளவு பார்த்திங்கன்னா 4-5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். உடலில் இருக்கக்கூடிய அனைத்து ரணங்களையும் நமக்கு ஆற்றும். அதை மனசில் வச்சுக்கிட்டு அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. நான் இப்போ என்னுடைய கைகளில் இருக்கக்கூடிய 5 ஸ்பூன் நம்ம விரல்களை வச்சு தான் சாப்பிட போகிறேன். அள்ளி சாப்பிட்றதுக்கு அதுதான் வசதியாக இருக்கும். ஆஹா, ரொம்ப பிரமாதம். நான் செஞ்சேன்றதுக்காக சொல்ல, நீங்கள் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்களே வந்து அடிக்கடி செய்து சாப்பிடுவீங்க. இதுலேயும் இந்த கீரை எல்லாம் குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிரும். அவங்க எல்லாமே விரும்பி கேட்கக்கூடிய அளவில் தான் இந்த சுவை இருக்கும். இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்றத தவிர்க்கணும். முடிஞ்ச அளவு தாளித்த சாதமோ எளிமையாக என்ன செய்ய முடியுமோ அது செய்துட்டு ஆஃபீஸ்க்கு போகிறதா இருந்தால் கூட அதை எடுத்துகிட்டு போய்க்கோங்க. வெளியிலிருந்து வாங்கி சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, மீண்டும் அடுத்த எபிசோடில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.